12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லீஃப் வில்லேஜில் குரமா டைல்ஸ் அட்டாக் நடந்தது. அதில் மினாட்டோங்கிறவங்க தான் இந்த லீஃப் வில்லேஜை காப்பாற்றினாங்க. அவர் தான் வந்து 4வது ஹொக்காகி. ஆனால் இப்போ அவர் உயிரோடு இல்லை, பாவம். இப்போ வந்து நம்ம அவர் பையனாக நருட்டோ உசுமாக்கியாக நம்ம வந்திருக்கோம். இது 4 ஹொக்காகியோட ஸ்டாச்சு. அதில் நம்ம அது கதாநாயகனான நருட்டோ உசுமாக்கி வந்திருக்கோம். அதுதான் இந்த டேல் ஆஃப் நருட்டோ உசுமாக்கி. இப்போ வந்து நம்ம வில்லேஜை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பார்த்துக்கலாம். லைக் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஹொக்காகி ஆஃபீஸ்க்கு ஓடி போவோம். இப்போ ஹொக்காகி ஆஃபீஸ் முன்னாடி நம்ம நின்றுருக்கோம். நம்ம சுற்றி தான் பார்க்க போகிறோம், எதுவும் பண்ண போகிறது இல்லை. அதனால இப்போ நேராக போயிட்டுருக்கோம். நம்ம இது உச்சிஹா கிளான் ஹவுஸு. இது இங்கே தான் வந்து அந்த சாஸ்கெல்லாம் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையாக இருந்திருப்பான்ல, அந்த கிளான் ஹவுஸு. இப்போ நம்ம இங்கே இப்போ ஃபஸ்ட்டு நேராக வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கென்னினே இல்லை, சின்ன நருட்டோ தான். இப்போ சின்ன நருட்டோ தான் நான் அங்கே எங்கேயோ சுற்றிட்டு கிடக்கேன், எங்கெங்கேயோ. இப்போ ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு நான் போய்க்கிறேன். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. இல்லை, மழையே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வீட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ மேலேருந்து இருக்கிற வியூ இது. இப்போ இதுதான் நருட்டோ. நம்ம இதான் 3rd ஹொக்காகி நம்ம பார்க்க போகிறோம். மீட் பண்ணணும் அவருக்கு பார்க்க தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நேராக போயிட்டுருக்கோம். அவரும் இங்கே தான் இருக்குது. நருட்டோ ஹொக்காகி ஆஃபீஸு. அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இப்போ நம்ம வந்து இவர் தான் 3rd ஹொக்காகி. இப்போ நம்ம நைட் ஆகிடுச்சு. என்ன நம்ம வந்ததே சாயங்காலம் தான், சும்மா படுத்துட்டு தூங்கிட்டு அது இருந்துட்டு. இப்போ நம்ம நைட்டு என் வீட்டுக்கு ஓடிட்டுருக்கேன். இதுதான் வந்து நடுவில், அதாவது அந்த ஹொக்காகி என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து டே 3 and 4 நான் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகணும். அதாவது அந்த நம்ம கென்னின் அவத்துக்கு முன்னாடி ஷேடோ போகணும். அந்த ஜூஸ் ஃப்ரை பண்ணால் தானே நம்ம ஃபஸ்ட்டு கென்னினே ஆக முடியும். அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம வெளில போயிட்டுருக்கோம். இதான் என் செஸ்ட்டெல்லாம், இதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான பேக் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். பேக்கு நேராக ஃபஸ்ட்டு ஹொக்காகி ஆஃபீஸ் போனால் ஆல்ரெடி நான் லேட்டு வழக்கம் போல். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு சும்மா ரிவரை பார்த்துட்டு ஓடுவோம். இப்போ அந்த ஹொக்காகி ஆஃபீஸ் போயிட்டு இருக்கா சென்சை கிட்ட தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான் அவர்கிட்ட தான் ஓடி போயிட்டுருக்கேன். அங்கே இப்போ நம்ம பார்த்தாச்சு. அவரை வந்து ஹொக்காகி ஆஃபீஸை பார்த்தாச்சு. இவர் தான் 10 ராக்லி இருக்கா. ஓகே சென்சே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஷினோபினா யாரு, ஷினோபினா எப்படி இருக்கணும், அப்புறம் ஷினோபியோட ரேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஷினோபியோட ரூல்ஸ், இதை பற்றி தான் இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கவனமாக இருங்க, ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்கணுங்கிறாங்க கைஸ். லைட்டாக கேட்கல சவுண்டு, அதனால் நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன். இதுதான் ஈனோ ஃபஸ்ட்டும் போகிறோம் தான் நம்ம. அதனால் பேக்கு கட்டி வச்சுட்டு போங்கிறாரு இருக்கா சென்ஸு. சீக்கிரமாக போயிட்டு வா நருட்டோ, பேக்கு கழட்டி வச்சுட்டு போங்கிறாங்க. ஓகே சென்ஸு, நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போகிறேன். இப்போ வந்து நம்ம வாஷ்ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்கை வச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே இவர்கிட்டேருந்து எப்படியா எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறேன். என்னை போயிட்டுருக்கேன். நான் என்னை பார்த்துட்டாரு. இல்லை, பாத்ரூம் தான் போகிறேன் சென்சே, வேற எங்கேயும் போகிறேன் நான். சரி சென்சே, நான் எஸ்கேப் ஆகணும் முடியல இருக்கா கிட்டேருந்து. சரி விடுங்க, பார்த்துப்போம். டே 5 இப்போ வந்து இருக்கிற எல்லா சென்சையும் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது அவர்கிட்ட பேசி அது இதுன்னு பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே நான் ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷினோபியோட டூல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சக்கரா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ரேங்க் எல்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் இருக்குது, அதுக்கும் வந்துருங்க மறக்காமல். ஹேண்ட் டு ஹேண்ட் சொல்ல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அடித்த மாதிரி நம்மளுக்கும் அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம கென்னின் ஆகிட்டோம். இப்போ தான் டீமை செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம வந்து
அந்த நிஞ்சுட்சு நம்ம நருட்டோ வந்து நிஞ்சுட்சு தான் ட்ரை பண்ணுறான். அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ லீஃப் வில்லேஜுக்கு போகிறோம். ஆனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.